எப்பா என்னாச்சு காலு? இங்கே தான் வலிக்குது. ஆ கட்டு ஃபுல்லாக ஏன் அவுத்து இப்படி தவழ்ந்து போறீங்க? ஆ ஏன் இப்படி தவழ்ந்து போறீங்க? நெவுல அந்த போய் உட்காந்து நெவுல ஆ வெயில் உட்காரக்கூடாது. உட்கார முடியல. என்னாச்சு இது காலு? பைக்காரங்க வந்து ஆ தண்ணி போட்டு வந்து விட்டுட்டானுங்க. உங்களையா? ஆமாம். காலில் கட்டு போட்டு ஆ பேண்டேஜ் போட்டு அதை வச்சு எல்லாம் மருந்து வச்சு ஊசி போட்டு அப்புறம் மாத்திரை கொடுத்தாங்களாம். ம் மழை பெஞ்சது எல்லாம் ம் கீழே வந்து விட்டு ரசத்தை விட்டுட்டு போயிடுச்சு. விட்டுட்டாங்க. நான் விட்டுட்டு மாத்தையை ஐயோ போட்டுட்டு எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்கு? 10 நாள் இருக்குதா. 10 நாளா. யாரும் உங்களை எதுவும் பண்ணலையா? கோயம்பேடு பஸ்ல என்ன பண்றீங்க? இங்கே இதுக்கு வந்து கோயிலுக்கு வந்தேன். ஆ ஆத்தூருக்கு போகணும். ம் ஆத்தூர் போகணுமா நீங்க? போகணுமா? சரி நான் க்ளீன் பண்ணி விட்டுமா? இல்லைப்பா க்ளீன் பண்ணி விடுங்க, காசு கொடுத்துட்றேன். ஐயோ காசெல்லாம் வேணாம். ஆ நான் உங்களுக்கு அக்கா மாதிரி. சரிக்கா. சரியா? ரொம்ப நன்றிக்கா. ம் நல்லாவே இருப்பீங்கக்கா. ஆ நல்லா இருப்பேன். தேங்க்யூ. சரி பேர் ஈஸ்வரன். ம் எங்கேயும் போக முடியல. அப்படியா? அப்படியே வெறுப்பாக போச்சா. சரி நான் உங்களை தூக்கிட்டு போறேன். நாங்கள் உங்களால் நடக்க முடியாது. சரியா? வாங்க, எனக்கு அக்கல்ல கை பிடிச்சிக்கோங்க. வாங்க. பாவம் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கையை காட்டுங்க. ஒரு ஆட்டோ கூப்பிட்டா கூட காசு கொடுத்துலாங்க. இல்லை போயிட்டு காசு தருப்புங்க. ஆமாம். கால் அப்படியே விடுங்க. அப்படியே விடு. அப்படியே நீட்டுங்க. ஐயோ என்னாச்சு? முடியலையா? மூளைக்கால் வலிக்குது. தண்ணி வேணும். தண்ணி வேணுமா? சரி இங்கே இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். எப்பா என்னாச்சு படுத்துட்டீங்க? தண்ணி குடிக்கிறீங்களா? போதுமா? அப்போ சாப்பிடலாம். போதுமா? சரி அப்படியே படுத்துருக்கீங்களா? நான் க்ளீன் பண்ணிட்டேன். அப்படியே படுத்துருங்க. இது இந்த கால பலகாரம்ல. இந்த இல்லை அந்த கால் தான். இதெல்லாம் விட்டு போயிட்டு இருப்பேன். இங்கே இருங்க. இப்பா அப்படியே படுத்துருங்க. சரிக்கா. ஃபுல்லாக ஆயில்மெண்ட்டை ஃபுல்லாக வச்சு நான் பண்ணுறேன். டாக்டர் அவங்க வச்சாங்க. அதுதான். ஆமாம் ரெடியாக இருக்கும் அதெல்லாம். சரிண்ணா. கொஞ்சம் நீங்கள் முன்னாடி வாங்க. கொஞ்சம் வாங்க, அப்படி வாங்க, கீழே வாங்க. வா இன்னும் கொஞ்சம். போதுங்க. காலை இப்படி வச்சுக்கோங்க. அப்படியே மடக்கி போட்டுக்கோங்க. மேலே காலை வச்சா தொடச்சிடலாம். ஓகே. கீழே தொங்க தேவையே இல்லைக்கா. உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும், நல்லா இருக்கும். கொஞ்சம் காலை மேலே வச்சோம்னாக்க உங்களுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூசி வாங்கிட்டியாக்கா? வாங்கிட்டு சரிக்கா. அப்படியே வைங்க, கீழே வைங்க. மடக்காதீங்க. அப்படி வைங்க. அவுத்துட்டு இருக்கேன்ல. சரி. இங்கே
நீ கம்முன்னு படுங்க. ஆ ரொம்ப இதாக இருக்குதுங்க. கொள்ளாதையா. ஷோ காட்டுறா. ஷோ கடவுளே. ரொம்ப இதாக இருந்தாங்க. காட்டுப்பா. காட்டுறா. ரொம்ப இதாக இருந்தாக்கா. காட்டுங்க மக்களே. இப்படி இப்படி வாப்பா, இந்த சைடு வா. ரொம்ப இதாக இருந்தாங்க. மக்களை பார்த்தீங்கன்னா இவர் காலை பாருங்க, கொஞ்சம் ரொம்ப வேதனையா இருக்குது. எப்படிதான் இவர் போனார்னே எனக்கே தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவ்வளோ பெரிய அடிபட்டு இருக்குது. ரொம்ப காட்டாத.
உட்காந்துட்டாங்க கீழே சட்டை போட்டுக்க. என்னது வயிற்றுல? இந்த சட்டை போட்டுக்கிறீங்களா? போட்டு பாட்டு போடுங்க. என்ன அது வயிற்றுக்குள்ள வச்சிருக்கு? தச்சு ஆ தச்சு தச்சு ஆ தச்சு போட ஆஹா இருக்கு. ஜட்டி வேணுங்க, அது வேணாம் விட்டுருங்க. போய் வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும். பழக்கம் வரக்கூடாது. சரி எந்திரிச்சு இதை மாற்றிக்க. எந்திரிச்சு ரைட்டா இதை லுங்கி அவுத்துட்டு இதை மாற்றிக்கணும். அதாவது ஆகட்டும். இந்தா அப்படியே உள்ளார தலைவலியை போட்டுக்கோங்க. எந்திரிச்சு கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க. அப்படியே கீழே இறக்கிக்கிறேன். எந்திரிச்சுக்கோங்க லைட்டா. என்ன பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி எந்திரிச்சுக்கோங்க. போதுங்க. காட்டுங்க. இதை அவுத்துருங்க. நல்லா இது அவுருங்க. இது வேணாம். இது அப்புறம் சரி இதை மட்டும் அவுத்துருங்க. ஐயோ அசிங்கமா இருக்கு. அவுத்துருங்க. வந்துருங்க. அப்படியே கேமரா கரெக்டாக இருக்கா இப்போ? ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப நன்றி. ஆ ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன வேணும் வேற சொல்லு. ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா? தாய் மாதிரி. ஆ தாய் சந்தோஷமா? பார்த்து காலை பத்திரமா வச்சுக்கோங்க. தாய் மகமாய். அப்படியா? இப்போ சரி வாங்கிட்டு வரவா? ஆ இங்கே இருக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ பா ஆ வாங்க வாங்க இந்தாங்க எந்திரிச்சுக்கோங்க. புதுசா ஆ ஆ கீழே தொகைப்படுங்க காலை. ஆ குடி. மகாபலமா? மாம்பழம் குடி. நல்லா இருக்கா? அம்மா அம்மா மாதிரி ஏன்பா? இல்லைக்கா, ஆ காலைக்கா வீட்டத்தை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போதுமா? அம்மா இப்போ ரொம்ப உங்களுக்கு இதுவா? நல்லா இருக்குக்கா. ஆ ஆ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க? இப்போ ஆத்தூருக்கு போகணுங்க. ஆத்தூருக்கு போகணும். நீங்க உடம்பு முடியாம இருக்கிறீங்க. இப்போ நாங்க வந்து கட்டி இருக்கிறோம் உங்களுக்கு. ரெண்டு நாள் ஆகட்டும். சரியா? நீங்க நான் வந்த வந்து வாட்டி? அடிக்கடி இன்னொரு வாட்டி வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி உங்களுக்கு கட்டு போட்டு விட்டு ரொம்ப போறேன். நன்றி ரொம்ப நன்றி. ஆ ஆ ஆமா இன்னும் 2 3 நல்லா ஆன உடனே ஆகட்டுங்க உங்களுக்கு நான் ஆத்தூருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஆகட்டுங்க ஆகட்டுங்க. சரியா? ஆ தாய் தம்பி அம்மா பார்த்துக்கணும். ஈஸ்வரி அங்காளம்மா ஈஸ்வரி கோட்டை மாரியம்மா ஆடி மாதம் பண்டிகை போட்டிருக்கிறாங்க. ரொம்ப உத்தர தாண்டவமாக இருப்பான். சேலை கோட்டை மாரியம்மன் கோயில். அந்த அம்மா சொல்லு
போயிட்டு வாங்க. சரி, உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்களா? அக்கா இருக்கிறாங்கக்கா, ஒரே ஒரு குழந்தை இருக்குது, பொட்ட பிள்ளை. யாரும் உங்களை பார்க்கல? பார்க்கல, விட்டாங்க. ஆத்தூர்ல இருந்து வந்துட்டீங்க இங்க. எதுக்கு வந்தீங்க இங்க? ஏன் ஆஸ்பத்திரியில கூட்டி வந்து ஆ கட்டை போட்டு மாத்திரையை போட்டு அதை போட்டு இதை போட்டு கொலகார பசங்க விட்டு போயிட்டாங்க. விட்டு போயிட்டாங்க. இது மாதிரி ஆனவங்க காசு வந்து கொடுத்துட்டு போனாங்கப்பா, செலவு வச்சுக்குப்பா. இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு, ஆட்டோவில் போகிறது வர்றது, பஸ்ஸில் போகிறது வர்றது உங்கள் வீட்டில் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க உங்களை? ஆமாம், ஆண்டவ முன்னேற்றல. அதுதான் உங்களுக்கு கேட்டேன் நான். சரி, பணம் வேணுமான்னு கேட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ வந்து நீங்கள் ஆத்தூருக்கு ரெடி ஆகணும்னா ஆத்தூருக்கு போகணும். உங்கள் வீட்டில் குடும்பத்தோடு இருந்து இங்கே விட்டு போயிட்டாங்க. ரெண்டு நாள் ஆகட்டும். விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. ஆமாக்கா, பார்த்து வச்சுட்டு. ஆமாக்கா, உண்மை அதுதானே? சத்தியம் சத்தியம் சத்தியம். என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஆதரவற்ற ஒரு நபரை வந்து சந்திச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா அவரோட நிலைமை வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது. இவரை நம்ம எங்கே சந்திச்சோன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓரமாக அவர் உட்காந்து தவழ்ந்து வந்துகிட்டு இருந்தார். அப்போ என்னால் மனம் கேட்காம அவருக்கு என்ன விசிட் பண்ணி கேட்டால் பைக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு. உடனடியாக அவரால் நடக்கவே முடியாமல் தூக்கிட்டு வந்து அவருக்கு வேண்டுகிற உபகரணங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது எங்கள் நல்லா பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அவர் அப்படியே விட்டுட்டார் போல். பார்த்தீங்கன்னா அவர் இப்போதைக்கு நம்ம அவ்வளோதான் செய்ய முடியும். ஏன்னா அது பெரிய சர்ஜரிங் தான் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பண்ணி லெவல் பண்ணியிருக்கோம். இதை சின்ன புண்ணாக தான் இருக்கும் நாங்கள் நினச்சி ஓப்பன் பண்ணோம். பார்த்தா பெரிய புண்ணாக இருக்குது. இவர் வந்து இன்னும் ஒரு ஓரிரு தினங்களில் இவரை வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் நல்ல பெரிய ஆப்ரேஷன் பண்ணி டாக்டர் அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க இவர் கால் எப்படின்னு. இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ஃபுல்லாகவே. கண்டிப்பாக நம்ம வந்து உதவும். இன்னும் ஓரிரு தினத்தில் வந்து காலை விசிட் பண்ணி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு மேல்பட்டு இவரை வந்து மருத்துவமனைக்கு நம்ம அழைத்து செல்லலான் இருக்கிறோம். ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்குது இந்த கால். பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய. இவர் என்ன சொன்னார், ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னார். அதை பார்த்தோன்னா ரொம்ப பெரிய புண்ணாக இருக்குது. பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆத்தூருன்னு சொல்கிறாரு. ஆத்தூர் அவர் ஊர். குழந்தை குட்டியோட இங்கே வந்து இவங்களை வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து ஏதோ பண்ணி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு அவங்க கட்டெல்லாம் போட்டு அவங்க குடும்பம் ஃபேமிலி வந்து கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. இவர் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து அப்படிலாம் இருக்காதீங்க, தயவுசெய்து இவரை வந்து கூட்டு போங்க. அவங்களுக்கு ஒய்ஃபும் இருக்கிறாங்க. என்ன ஆயிருந்தா இருந்தாலும் அவர் வந்து உங்களுக்கு கணவர். அவருக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. தயவுசெய்து இப்படி விடாதீங்க. சின்ன ரிக்வெஸ்ட்டு. ரொம்ப பாவமாக அவர் சுற்றி வராரு. அந்த பாவம் நமக்கு 7 ஜென்மத்துக்கும் நம்மளை வந்து கண்டிப்பாக துரத்தும். கண்டிப்பாக இவரை விசிட் பண்ணி என்னால் முடிஞ்ச மனிதநேயத்தோடு இந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். அவர் இதுவே போதும் அப்படின்றார். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானப்பா? ரொம்ப திருப்தி தான். ரொம்ப திருப்தியாக இருக்குதான் அவருக்கு. உண்மை தானே? சத்தியம் சத்தியம். அம்மா ஆமாக்கா ஆமாக்கா, அம்மா மாதிரி இருக்கிறீங்க. யார் செய்யறக்கா? போய் இந்த செஞ்ச கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். நல்லா ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்தா பாட்டு வேண்டாம், இது வேணாம். சரி, பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. நாங்கள் அடிக்கடி வந்து உங்களை வாங்க வாங்க. சரியா? ஓகே ஓகே. இந்த பாருங்க. நன்றி. ஓகே ஈஸ்வரா, அம்மா தாய் நன்றி. மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடு நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா அம்மா. நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா. போயிட்டு பார்த்து பத்திரமா இருங்கண்ணா.